ஹாய், ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. சொல்லுங்க. எனக்கு இல்ல, யாருக்கும் இல்ல, சொல்லுங்க. யாருக்குமே இல்ல. ஏன்னா அப்படி ஒரு நியூஸோட தான் நம்ம வந்திருக்கோம். ஒலிம்பிக் ஞாபகம் இருக்கா? நல்லாவே ஞாபகம் இருக்கு. வினேஷ் போகாத் ஞாபகம் இருக்கா? கொஞ்சமா ஞாபகம் இருக்கு. கொஞ்சமா ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்கு. ஞாபகம் இருக்கு. மெடல் வின் பண்ணலையா? இருக்கணும்டா ஞாபகம். அடா பாவிங்களா டேய், ஒலிம்பிக் முடிஞ்ச உடனே எல்லாரையும் மறந்துட்டீங்களா? நீரஜ் சோப்ரா சில்வர் மெடல் வின் பண்ணாருன்னு அவரையும் மறந்துட்டாங்க. என்னடா நடந்துகிட்டு இருக்கு இந்த பக்கம்? ஓகே, ஸோ எதுக்கான விஷயமா நாங்கள் வந்திருக்கோம்னு பார்த்தோன்னா, வினேஷ் போகாத் இவங்களுடைய பேர் சொன்னா தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஆனா நீங்க மறக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு ஒரு பக்கம் தோணுது. மறக்கலைன்னா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க, இன்னும் மறக்கல நாங்க நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நில்லுங்க, நிக்கணும், அதுதான் தேவை. ஏன்னா என்னடா எமோஷனலா பேசணும்னு நினைக்காதீங்க, இது உண்மையா உள்ளேருந்து வருது. ஏன்னா அங்க கஷ்டப்பட்டு ஒருத்தவங்க ஒரே நாள்ல 3 மேட்ச் ஆடி மேல போயிட்டு ஃபைனல் ஆடும்போது அங்க சில வேலைகள் பார்த்து 100 கிராம் அதிகமா இருக்குன்னு சொல்லி அங்க சப்போர்ட் பண்ணாம கோல்டு மெடல் ஜெயிக்க போறாங்க இந்தியான்னு சொல்லி நினைக்கும் போது அதுக்குள்ள அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணாங்க. அதை ஏத்துக்கவே முடியாது. அங்கேயும் யாரும் சப்போர்ட் பண்ணி நிக்கல. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு சரி ஓகே எல்லாம் மறந்துச்சு பரவாயில்ல, பட் ஆனா சில்வர் மெடல் எனக்கு வேணும், நான் அதுக்கு டிசர்வ் தானு சொல்லி அவங்க கேட்டதுக்கு அப்புறம் கேஸ் நடந்துச்சு. அந்த கேஸ்லயும் சப்போர்ட் யாருமே நிக்கலையடா. சரி, இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? ஏன்டா என்னதான் நடக்குது? என்ன நடக்குதுங்கிறத உள்ள போய் தெரிஞ்சுப்போம். ஆலிநாட் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என்னுடன் ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். என்ன ஸ்போர்ட்ஸ் நிதிஷ்? ஏன் என்ன ஸ்போர்ட்ஸ் எங்க கேவலமா போயிட்டு இருக்கு? ஸ்போர்ட்ஸ் நிதிஷ்ங்கிற ஸ்போர்ட்ஸ் நேசிக்கிறீங்களா மாதிரி அவங்களுக்குலாம் ஸ்போர்ட்ஸ்? ஏய் எங்கடா நேசிக்கிறீங்க? சப்போர்ட் பண்ணீங்களா? நாங்களாம் சப்போர்ட் தான் பண்ணோம். என்ன கிடிச்சீங்க? எல்லாரும் மாதிரிலாம் கிடையாது. நான் போய் அங்க வாதாடலாம் அந்த மாதிரி சொல்றேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் நம்ம சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா மேல இடத்துல இருக்கவங்க அந்த சப்போர்ட்டை கரெக்டா கொடுக்க மாட்டேன்றாங்கடா. எல்லாம் பாலிடிக்ஸ் தான். வரேன். எதுக்காக நாங்க அந்த கோவமா சில விஷயங்கள் பேசுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வினேஷ் போகாத்தோட அந்த தீர்ப்பு தான். சோ எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சோ ரெஸ்லிங்ல இவங்க கோல்டு மெடல் அடிக்கிறது கன்ஃபார்மே ஆச்சு. ஏன்னா ஒரே நாள்ல 3 மேட்ச் ஆடி இந்தியாவோட கனவை நினைவாக்குறதுக்கு ரொம்ப அழகா தயாராகிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க தூங்கி எழுந்து அடுத்த நாள் நமக்கு தான் கோல்டுன்னு நினைக்கிறப்ப அன்னைக்கு கோல்டு கிடையாது, நீங்க டிஸ்குவாலிஃபைன்னு சொல்ற அளவுக்கு அடுத்த நாளே அவங்க ரிசல்ட் அமைஞ்சது. தூங்க விட்டாங்க. 100 கிராம் வெயிட் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்துக்குள்ள வந்துடுறேன். முதல்ல குவார்டர் ஃபைனல் ஆடினாங்க. சரி, முதல்ல ரவுண்ட் ஆஃப் 16 ஆடினாங்க. அதுக்கப்புறம் குவார்டர் ஃபைனல், செமி ஆடி இப்படி ஃபைனல் போன அவங்க ஒரு கட்டத்துக்கு மேல வெயிட் அதிகமா இருக்குன்னு சொல்லும் போது எவ்வளவு? ஜஸ்ட் 100 கிராம் இல்ல, அந்த 100 கிராம் கம்மி பண்ணலாங்கிறதுக்காக டிஸ்குவாலிஃபை அப்படிங்கறது அனௌன்ஸ் பண்ணாங்க. டிஸ்குவாலிஃபை ஆனா அடுத்த நாளே ரிட்டையர்மெண்ட்டையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் எப்படி அனௌன்ஸ் பண்ணாம இருக்க முடியும்? பண்ணலாம், இவங்களே பண்ண வச்சிருப்பாங்களே. அப்படி இருந்தாலும் அடுத்து பாத்தீங்கன்னா IOA அதாவது இந்தியா ஒலிம்பிக் அசோசியேஷன் வினேஷ் போகாட்காக ஒரு அப்பீல் பண்ணாங்க, ஒரு கேஸ் போட்டாங்க CAS கிட்ட. CASனா என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்னு இருக்கிற ஒரு கோர்ட், அதாவது கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ். அங்க ஒரு அட்வொகேட்ட போட்டிருந்தாங்க, நம்ம ஹரிஷ் என்ற ஒருத்தவர். அவரை பாத்தீங்கன்னா ஒரு அட்வொகேட்டா அப்பாயிண்ட் பண்ணி அந்த கேஸை நடத்திட்டு இருந்தாங்க. அந்த கேஸோட தீர்ப்புன்னு தான் சொன்னல, ரிசல்ட் சொல்லக்கூடாது. எனக்கு அவங்க அந்த ஃபைனல் விளையாட போய் அந்த ரிசல்ட் ஞாபகமே வந்துட்டு இருக்கு. தீர்ப்பு 11ஆம் தேதினாங்க. இந்தியாவில தீர்ப்புன்றதுலாம் தள்ளி போறதுலாம் சகஜமாயிடுச்சுடா. இது இந்தியாவில இத்தனைக்கும், இது வெளிநாடுதான். வெளிநாட்டுலயுமே அங்கேயும் தள்ளி பக்கம் தான் வச்சிருக்காங்க. பாவைகளா, இங்கதான் இப்படி நடக்குன்னு பார்த்தா அங்கேயும் தான் நடந்திருக்கு. ஓகே, 11 அன்னைக்கு சொல்றேன் நாங்க, ஆகஸ்ட் 11 இல்ல. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 13 சொன்னாங்க, அப்பயும் வரல. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 16 வரும்னு சொன்னாங்க. ஆனா ஆகஸ்ட் 15க்கு முன்னாடி 14ஆம் தேதி நைட்டே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க? தீர்ப்பே இல்லையா? டிஸ்மிஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி சொல்ல போனோம் அப்படின்னா இந்த கேஸ் 16th அன்னைக்கு விசாரிச்சு அதற்கான தீர்ப்பு கொடுக்கறதா தான் இருந்துச்சு. அண்ட் இது வரைக்கும் நம்ம வினேஷ் போகாட் சார்பா நம்ம ஹரிஷ் அட்வொகேட் எடுத்து வச்ச பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம முன்னாடியே பல வீடியோஸ்ல சொல்லியிருக்கோம். அதாவது ஒலிம்பிக் அத்லெட்ஸ் தங்கியிருக்கிற இடத்துக்கும் போட்டிகள் நடக்கிற அந்த அரேனாவுக்கும் இங்க இருந்து ஒரு பிளைட்ல போற டிஸ்டன்ஸ். அதாவது எதுக்கு அப்படி சொன்னா, சும்மா ஜோக்கா சொல்றேன், 45 நிமிஷம் போகணும் அப்படின்னா என்னடா இது, அவ்வளவு பெரிய டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தோம். சோ இந்த டிஸ்டன்ஸும் ஒரு காரணமா இருந்துச்சு அவங்களோட கெயினுக்கு, வெயிட் கெயினுக்கு அப்படிங்கறத எடுத்து வச்சிருந்தாங்க. அண்ட் அதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயமும் இருக்கு. ஏன்னா தொடர்ந்து மேட்ச் ஆடிட்டு இருக்கும், அதாவது 3 மேட்ச் தொடர்ந்து ஆடிட்டு இருக்காங்கன்னா இயல்பாவே நம்ம பாடி ஹீட் ஆகும். அதன் மூலியமா லைட்டா வெயிட் ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா இந்த ஒலிம்பிக்கை பொறுத்த வரைக்கும் பொல்யூஷன் ஃப்ரீ, அதாவது ஏசி எல்லாம் கிடையாது.
அந்த முன்னாடி நம்ம பேசியிருக்கோம். சோ ஃபேன்ஸ் மட்டும் தான் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ ஒரு பெரிய இன்டர்வெல்லே கொடுக்காம ஒரே நாள் 3 ஃபைட் அப்படிங்கறத அவங்க பண்ணிருப்பாங்க. ஒரு ரெஸ்லரா அது கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய சேலஞ்ச். அதற்காக சேலஞ்ச் சக்சஸ்ஃபுல்லா பண்ணாங்கனா சோ அவங்க வந்து கண்டிப்பா எனர்ஜிக்காக ஏதாச்சும் சாப்பிட்டு இருப்பாங்க. சாப்பிட்டு தான் 3 வழி கிடையாது. 3 மேட்ச் ஆடுறோம்ல, தோக்க முடியாது அதுக்காக எனர்ஜி இல்லாம. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா 50 kg கேட்டகரி தானே, அவங்க ஏன் 52 போனாங்க 53 இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பட் எல்லாருமே 50 kgல ஃபைட் பண்ற எல்லாருமே 50 தான் இருப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. கண்டிப்பா முடியாது. அதுக்கு போட்டிக்கு முன்னாடி வந்து அந்த வெயிட் வந்து லாஸ் பண்ணுவாங்க. எஸ் டெஃபினெட்லி எஸ், அதான் சொல்ல வந்தேன். ஏன்னா நம்மளோட வெயிட் டக்கு டக்கு கொஞ்சம் மாறும். ஏன்னா நம்ம கண்டிஷன்ஸ் மாறும், நம்ம எக்ஸ்ட்ரா ஜூஸ் எடுத்துக்கிறதாகட்டும் அண்ட் எக்ஸ்ட்ரா நடந்து வரதாகட்டும், நிறைய விஷயங்கள் வெயிட் வந்து மாறி மாறி வந்துகிட்டு இருக்கும். அதை நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. இது கிட்டத்தட்ட வினேஷ் போகட்டுக்குமே கிளைமேட் சேஞ்ச்னால கூட வெயிட் வந்து சொல்லுவாங்க. சம்மர் டைம்ல சோ நம்மளோட பாடியில இருக்கிற லிக்யூட் வந்து கொஞ்சம் வெயிட்டை கெயின் பண்ணி கொடுக்கும் நமக்கு. அது கொஞ்சம் வெயிட் எக்ஸ்ட்ரா கொடுக்கும், மசில்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஃபைட் பண்றப்போ. ஸோ இந்த மாதிரியான ரீசனும் வெயிட் கெயின் ஆகிறதுக்கு வந்து நார்மலாவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதன் கூட ஒரு டைம் கொடுக்கணும், அப்பதான் அந்த வெயிட்டை வந்து அவங்களால லாஸ் பண்ண முடியும். ஆனா இங்க அவங்களுக்கு தொடர்ந்து 3 ஃபைட்ஸ் அப்படிங்கிறது இருந்ததுனால அவங்களுக்கு அந்த டைம் அப்படிங்கிறது கிடைக்கல அந்த வெயிட்டை வந்து கரெக்டா மெயின்டைன் பண்றதுக்கு. ஸோ அந்த பாயிண்ட் எல்லாம் எடுத்து வச்சிருந்தாங்க. அதேதான். இப்ப இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னா, வினிஷ் போகாத் பொறுத்த வரைக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு வின்னிங் மூமெண்ட் பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு அந்த இடத்துல யாருமே சப்போர்ட்டா நிக்கலையே. ஏன்னா கனவு, அது இத்தனை வருஷ கனவு, இந்தியாவோட கனவா இருந்தாலுமே அவங்களே யோசிச்சு பாரு, இத்தனை வருஷம் அவங்கள ரெடி பண்ணிக்கிறதாகட்டும், அவங்க போட்டிருக்க எஃபர்ட் ஆகட்டும், எல்லாம் கிட்ட போயிட்டு அதை தோத்துருந்தா கூட பரவாயில்ல, அவ்வளவு வலிச்சிருக்காது. பட் யாருமே நிக்கலேன்றது தான் அவ்வளவு பெரிய வழியா இருக்கும். அண்ட் இப்ப கூட இந்த தீர்ப்பு கூட அவங்களுக்கு சரியா கிடைக்கல. ஆனா அவங்க ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணது பெட்டர் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது நடக்காதா, இங்க நடக்கவே நடக்காது அப்படின்னு தான் சொல்லுவேன் நானு. எஸ், அவங்க வந்து கோல்டுக்கு வந்து அப்ளை பண்ணல. ஐ மீன் கோல்டுக்கு வந்து கேஸ் போடல, ஜாயின்ட் சில்வருக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. அப்ளை மீன்ஸ் கேஸ் போட்டிருந்தாங்க. பட் அது எதுவுமே இங்க நடக்கல. வினேஷ் போகாத் நடந்தது நியாயமா இல்லைன்னா அது கொஞ்சம் கொஞ்சம்லாம் இல்ல, அநியாயம் தான். அநியாயம். நான் இன்னொரு பாயிண்ட் எடுத்து வைக்க விரும்புறேன். அந்த 100 கிராம் வெயிட் அப்படிங்கிறது எந்த விதத்துல வினேஷ் போகாட்டோட வெற்றிக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்க போதுன்னு எனக்கு புரியல. எல்லாரும் இதை எப்படி தூக்கி இப்படி போட முடியுமா? இன்னொரு விஷயம், அந்த 100 கிராம் வெயிட் அப்படிங்கிறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிளைமேட் சேஞ்ச், மேபி சம்மர்னால அவங்க வந்து தொடர்ந்து ஃபைட் பண்ணதுனால கூட அந்த 100 கிராம் வெயிட் எக்ஸ்ட்ரா இருந்திருக்கலாம். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறப்போ அதுக்கு ஒரு நெக்லிஜிபிள் தான். அந்த 100 கிராம் வெயிட் அப்படிங்கிறது ஒரு நெக்லிஜிபிள் தான். ஏன்னா அத்லட்டோட பாடியில 0.1% இருந்து 0.2% வெயிட் வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது நார்மல் ஒண்ணுதான். ஆனா எப்ப வேணாலும் கம்மியும் ஆகலாம். அததான் கேட்டிருந்தாங்க. இந்த பேசிக் ஏன்டா தெரியல இவங்களுக்கு. இதெல்லாம் விட்டுடு, எனக்கு பரவாயில்ல, இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த IOA இருக்காங்கல்ல, இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் இருக்காங்கல்ல, இதோட பிரசிடென்ட் இருக்காங்கல்ல, PT உஷா, என்ன சொன்னாங்கன்னு சொல்லு. PT உஷா வேற, IOA வேற இல்ல. IOA தான் PT உஷா, அதான் ரெண்டு ஒண்ணுதான் சொல்லு. ஆமா, அதாவது இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, அவங்க தான் அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த கேஸ் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க தான் அப்பீல் பண்ணிருந்தாங்க, அவங்களுக்கு தான் ரிசல்ட் வந்துருந்துச்சு. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அதாவது எங்களுக்கு இது பெரிய ஷாக் அண்ட் டிசப்பாயின்மெண்டா இருக்கு. சோ இந்த கேஸ் அப்படிங்கிறது வந்து டிஸ்மிஸ் ஆனது. நாங்க இதுக்கப்புறமா வேற என்ன வழிகள்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். நாங்க கண்டிப்பா வினேஷ் போகாட்டுக்கு கூட நிப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. முடிஞ்சா நான் கேட்டது ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னு சொல்லு. IOA அப்பீல் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, நாங்க ஒவ்வொரு அத்லெட்ஸுக்கும் அவங்க கேக்குற சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் நாங்க கொடுத்துட்டோம். ஆமா, பிசியோதெரபி டாக்டர்ஸ் எல்லாரும் நாங்க இன்டிவிஜுவலா கொடுத்திருக்கோம். அது இல்லாம நாங்க இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு சிலர். ஆனா அவங்க கிட்ட யாரும் சப்போர்ட் எடுத்துக்கிறது கிடையாது. அதாவது வினேஷ் போகாட்டோட வெயிட் கெய்னிங் அதுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. அதான் சொல்லி அங்கதான்டா வெயிட் பண்றேன் நானு. சம்பந்தம் இல்லைன்னு சொன்னாங்க. இப்ப என்னது, கோர்ட் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டாங்க இதுல இருந்து. சரி, ஓகே. ஆனா இந்த மாதிரி கொஞ்சம் சப்போர்ட் அப்படிங்கிறது IOA கிட்ட பருத்தி வரல காத்து சொல்லுவார்ல, வாழ்நாள் வந்து வாசல்லே வச்சு அமுச்சு விடுறீங்களாடான்ற மாதிரி. சோ என்ன பொறுத்த வரைக்கும் IOA அண்ட் PT உஷா, அதான் பிரசிடென்ட், அவங்க மேபி இந்தியா கண்ட்ரியே நம்ம வினேஷ் போகாட் பக்கம் நின்று இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த மெடல் அப்படிங்கிறது சில்வர் கிடைச்சிருக்கும். போடா போ. சொல்லுங்க. இமானி கலீஃப் தெரியுமா உனக்கு? இமானி கலீஃப் அல்ஜீரியா பாக்ஸர் தெரியுமா உனக்கு? வினேஷ் போகாட்டை விட அதிகமா ட்ரோல் பண்ணப்பட்டாங்க. அப்பா எவ்வளவு ட்ரோல் ஏங்க, அது உங்களுக்கு டப்பு. இந்த பேர் யாருக்குமே ஞாபகம் இல்லாம இருக்காது. ஒரு பாக்ஸர் வந்து ஒரு பஞ்சு ஒரு குத்துனதுக்கு அப்புறம் இவங்க வந்து பையமே இருக்காங்க, என்னால அடித்தாங்க முடியலன்னு சொல்லிட்டு போனாங்க. பாருங்க, அவளை பத்தி நாங்க பேசிட்டு இருக்கோம். இமானி கலீஃப். சோ இவங்களுக்கு வந்து அந்த கண்ட்ரி, அல்ஜீரியா கண்ட்ரி ஃபுல்லா வந்து ஸ்டாண்டர்டா நின்னாங்க கடைசி வரைக்குமே. இவங்க வந்து பயாலஜிக்கல் மேலா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ட்ரோல்ஸ் பரவிட்டு இருந்துச்சு. ஏன்னா வாங்கின ஒரு பஞ்ச் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா
தான். பட் அல்ஜீரியா அந்த கண்ட்ரி இல்ல, ஆரம்பத்துல இருந்து ஃபைட் பண்ணிட்டு தானே வராங்க. அப்படி இருந்துச்சுன்னா நாங்க முன்னாடி அனுப்பியிருப்போம்ல அப்படி சொல்லி ஸ்டாண்டர்டா நின்னாங்க. நின்னதன் மூலமா அவங்களுக்கு கிடைச்சது, அதாவது ஒரு பிளேயரை சப்போர்ட் பண்ணி நம்ம நாடு நம்ம கண்ட்ரி சேர்ந்த பிளேயர் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணி நிக்கணும்னு நினைச்சு அந்த மக்கள் நின்னாங்க, அந்த கண்ட்ரி நின்னுச்சு. அதனுடைய பிம்பம் தான் அவங்க கோல்ட பாரிஸ் ஒலிம்பிக் 2024 அடிச்சு தூக்குனாங்க. எஸ், அவங்க எங்க நாட்டோட மகள், நாங்க தான் அவங்க சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க கோல்டு தூக்கிட்டு நாட்டுக்கு பெருமை சேர்த்துட்டு போயிருக்காங்க. அண்ட் இமானே கலீஃபோட ஸ்டோரியுமே ரொம்ப ரொம்ப பெரிய ஸ்டோரி. ஆமா, இன்ஸ்பிரேஷனான ஒரு ஸ்டோரி. தனி வீடியோ போட்டுடுறோமா எனக்கு? அது நம்ம கமெண்ட்ல கேட்டாங்கன்னா அதுவும் போட்டுருவோம். வினேஷ் போகட்டோட கேஸ் வந்து டிஸ்மிஸ் பண்ணப்பட்டது. இப்போ வந்து வேற ஏதாச்சும் அப்பீல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு IOA ஏன்டா அவங்கள போட்டு நொந்து நூடல்ஸ் ஆக வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க? அவங்க பாவண்டா ஆல்ரெடி. ஆமா, முடிஞ்ச அளவுக்கு நொந்துட்டாங்க. ஆக்சுவலா பாருங்க, கோல்டு கிட்ட போனாங்க, அந்த கோல்டு தோத்துருந்தா பரவாயில்லையே, திரும்ப நான் சொல்றது அதானே, கோல்டு வாய்ப்பை தட்டி பறிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அவங்க யோசிச்சு பாரு, நமக்கு பிடிச்ச விஷயத்துல நம்ம விடைபெறதை தவிர பெரிய வழி வேற எதுவுமே கிடையாது. அதுவும் நம்ம வந்து ஒரு பயங்கரமான மூமெண்ட்ல நம்ம வெளில போன பரவாயில்ல. இந்த மாதிரி வந்து ஒரு முக்கியமான ஒரு கட்டத்துல இந்தியாவை ஒரு கனவை நிறைவேற்றுற டைம்ல வந்து இந்த மாதிரி வெளில போறது இன்னமும் அவங்களுக்கு வெளியா தான் இருக்கும். அதெல்லாம் தாண்டி ரிசல்ட்டுக்காக 11 நீங்க 13 நீங்க அதுக்கப்புறம் 16 சொல்லி வெயிட் பண்றதுக்குள்ள இப்படி ஒரு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணீங்கன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாரு. இதுக்கப்புறம் அவங்க ஒலிம்பிக்ல ஸ்போர்ட்ஸ் பத்தி யோசிக்க மாட்டாங்க. அவங்களோட கெரியர் ஒரு மெடல் இல்லாம எண்ட் ஆகுது. அதான் பெரிய டிசப்பாயின்மெண்ட். பட் பீப்புள் சாம்பியன் நான் சொல்லுவேன். கண்டிப்பா பல சப்போர்ட் வந்து மக்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இருந்துட்டு தானே இருக்கு. ஹரியானால இப்போ வரைக்குமே ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. வினேஷ் போகட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. கவர்மெண்ட் சப்போர்ட் நான் திரும்பவும் சொல்றேன், ரொம்ப ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். IOA சப்போர்ட் பண்ணல, அது கவர்மெண்ட்டும் என்னன்னு கேட்கல. அவங்க பின்னாடி யாருமே நிக்கல. ஏதோ இவங்க தான் பெரிய தப்பு பண்ண மாதிரி தான் இப்போ வரைக்கும் பல பேர் பேசிட்டு இருக்காங்க. பல அத்லெட்ஸோட கருத்தும் அதுவா தான் இருக்கு. அதாவது இவங்களோட வெயிட் லாஸ், இவங்களோட வெயிட் கெய்னிங்லாம் இவங்க தானே காரணங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு கூட புரிய மாட்டேங்குறது தான் டிசப்பாயின்மெண்ட். 100 எல்லாமே இப்படிதான். நான் நிக்கெட்டை தான் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அந்த 100 கிராம்ல என்ன மாறிட போகுது. இந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் கூட நான் ஒரு போட்டோ பார்த்தேன், அவங்களோட போட்டோ சொல்றேன், தீர்ப்பு வரல, டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. அதான் அந்த வந்ததுக்கு அப்புறம் கூட நான் பார்த்த ஒரு போட்டோல கூட அவங்க இப்படி மூஞ்சி இப்படி சொல்லிட்டு இப்படி போன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா வேற மாதிரி போட்டோ தான். எனக்கு எப்படி இருந்துச்சு, போங்கடா கிட்ட வராதீங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது. ஏன்னா அப்படி ஒரு போட்டோ சொல்லுவாங்கல்ல, நீ வேணா வேற நாட்டுக்கு போயிட்டு. உண்மைதான், இந்த நாட்டுல இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு நியூஸ் கண்டிப்பா பல பேர் டிசப்பாயிண்ட் ஆயிருக்கு. என்னதான் வந்து வினேஷ் போகாத்தை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு எந்த மெடலுமே கிடைக்கல. என்ன வேணா நடக்கட்டுமே, அங்க இருந்து தீர்ப்பு வரல, மெடல் கிடைக்கல, என்ன வேணா கிடைக்காம இருக்கட்டும். பட் 2024 மட்டும் கிடையாதுங்க, ரெஸ்லிங்ல ஒலிம்பிக்கை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் சாம்பியன்றதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இவங்க தான் ரியல் சாம்பியன். இவங்க கிட்ட தோத்தவங்க தான் இப்போ மெடல் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் தோத்தவங்களுக்கு எல்லாம் மெடல் ஜெயிச்ச என் தலைவிக்கு வட்டம் போகடாடு பேசிட்டு வாங்களா? வேணாண்டா, நான் நம்ம சேனலு அப்புறம் தான் பிபி போட வேண்டியதாயிடும்.